வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் இயக்க விதிகள் பார்ட் 2 நியூட்டனின் இயக்க விதிகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நியூட்டனுக்கு 3 இயக்க விதிகள் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதில் முதலாம் விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கி கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் நியூட்டனுடைய முதல் விதி. இந்த முதல் விதிக்கு இந்த உதாரணத்தை பாருங்கள். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால், அதை ஒரு சமதளமான தரையில் வச்சுருக்கோம். அதன் மேலே வேறு எந்த புற விசையும் செயல்படலை. ஈர்ப்பு விசை, புவியீர்ப்பு விசை மட்டும்தான் அதன் மேலே செயல்பட்டுருக்குன்னு வைங்க. அதனால் அந்த பால் எங்கேயுமே மூவ் ஆகாமல் சமதளத்தில் அப்படியே அமைதியாக இருக்குது. ஸோ இது நம்ம நியூட்டனுடைய முதல் விதியுடைய முதல் பாகம். ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் ஓய்வு நிலையில், இந்த பால் ஓய்வு நிலையில் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ அந்த பாலுக்கு நம்ம ஒரு புறவிசை கொடுக்குறோம். அது என்ன புறவிசைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மின் விசிறி வச்சு அதன் மேலே காற்று அடிக்கிற மாதிரி நம்ம பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், அதன் மேலே அது புறவிசையின் தாக்கத்தின் காரணமாக அந்த பால் மூவ் ஆகும். ஸோ புறவிசை தாக்குது, அந்த பால் இயக்க நிலைக்கு வருகிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்கிறோம், அந்த மின் விசிறியை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். மின் விசிறி இல்லாமல் அந்த பால் மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் மின் விசிறியை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். அப்போ மின் விசிறி இல்லாமல் அந்த பால் தானாகவே அதனுடைய மொமெண்டத்தில் அது மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்படி மூவ் ஆகுறப்ப சீராக இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ அதன் மேலே இன்னொரு புறவிசை தாக்குது. அது என்ன புறவிசைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூமிக்கும் அந்த பந்துக்கும், அந்த ஃபுட்பாலுக்கும் இடையில உள்ள உராய்வு, ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்களா, அந்த ஃப்ரிக்ஷன் காரணமாக அந்த ஃபுட்பால் உருண்டு போகிற வேகம் குறைஞ்சு ஒரு நிலையில் அது நிலையாக ஓய்வு நிலைக்கு திரும்பிடுது. இதுதான் முதல் விதி சொல்லுது. சரி, நியூட்டனின் இரண்டாவது இயக்க விதி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக முதல் விதி ஒரு விசையால் பொருள் மீது ஏற்படும் தாக்கத்தை பற்றி சொல்லுது. ஓகே, இப்போ இரண்டாவது விதி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்துக்கு நேர்த்தகவில் அமையும். மேலும் இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நம்ம இந்த உதாரணத்தின் மூலமாக பார்க்கலாம். இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துருப்போம். நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஷாப்பிங் ட்ராலி இருக்கும். அந்த ட்ராலி எம்டியாக இருக்கிறப்ப அதனுடைய வெயிட் 2 கிலோன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம போய் அந்த ட்ராலியை எடுத்துகிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம். அப்போ அந்த ட்ராலியை நம்ம உருட்டிட்டு தள்ளிக்கிட்டு போகிறப்ப ஆக்சுவலாக அதை நம்ம ஒரு வினாடிக்கு 2 மீட்டர் அப்படிங்கிற அக்சலரேஷன் ரேட்டில் நம்ம அதை தள்ளிக்கிட்டு போகிறோம்னு வச்சுடுங்க. அப்போ அதன் மீது நம்ம செயல்படுத்துகிற விசையின் அளவு எவ்வளவு அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு அக்சலரேஷன். ஸோ அந்த ட்ராலியுடைய எம்டியாக இருக்கிற அந்த ட்ராலியுடைய மாஸ் 2 கிலோ, அக்சலரேஷன் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ட்ராலியை தள்ளுறதுக்கு நம்ம கொடுக்குற விசையின் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 4 நியூட்டன். அதான் நம்ம அதுக்கு கொடுக்குற அளவு, விசையின் அளவு. ஓகே, இப்போ அதே ட்ராலியில் நம்ம அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணி பொருள்கள்லாம் சேர்த்துக்கிட்டு இப்போ அதை தள்ளிக்கிட்டு வரோம். இப்போ நம்மளால் 2 மீட்டரில் தள்ள முடியல. ஏன்னா அந்த ட்ராலியோடைய நிறை, அதனுடைய மாஸ் 2 கிலோவாக இருந்தது, இப்போ 5 கிலோவாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்மளால் முன்ன மாதிரி வேகமாக தள்ள முடியலை. ஆனால் இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற லெவலில் நம்ம அக்சலரேஷனில் அதை தள்ளிட்டு வரோம்னு வச்சுடுங்க. அப்போ அதன் மீது நம்ம செயல்படுத்துகிற ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 கிலோ வெயிட்டு இன்டு 1 மீட்டர் அப்படின்னு வரும்போது 5 × 1 5 நியூட்டன் விசை அதன் மீது செயல்படுத்தப்படுகிறது. இதுதான் நியூட்டனின் இரண்டாவது இயக்க விதி நமக்கு சொல்லுது. இப்போ அடுத்தது நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி. இந்த விதி ரொம்ப பிரபலமான விதி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். எல்லா இடங்களையும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை ஒன்று உண்டு. ஸோ அந்த எதிர்விசை உண்டு அப்படிங்கிறதுல நம்ம இந்த விதியை இந்த பாதி மட்டும்தான் சொல்லுவோம். இதில் இன்னொரு பாதியும் இருக்குது. விசையும் எதிர்விசையும் எப்போதும் இருவேறு பொருள்கள் மீது செயல்படும் அப்படின்னு சொல்லி, அதான் இந்த விதியுடைய இன்னொரு பாதி. ஸோ இது மொத்தமாக சேர்ந்து இது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னா இந்த உதாரணத்தை பார்க்கலாம். இதில் துப்பாக்கி, அது ஏ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த துப்பாக்கிக்குள்ளே லோட் பண்ணியிருக்கிற அந்த குண்டு பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம்.
இப்போ அந்த துப்பாக்கியை நம்ம சுடுறோம். அந்த துப்பாக்கியை பயன்படுத்தி சுடுறப்ப அந்த குண்டு வந்து துப்பாக்கிக்குள்ளே ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக அந்த குண்டு வந்து முன்னோக்கி நகர்ந்து போகுது. அந்த குண்டு முன்னோக்கி நகர்ந்து போகும்போது இந்த துப்பாக்கி அந்த குண்டின் மேலே ஒரு விசையை செயல்படுத்திகிட்டு இருக்குது. அது என்ன விசைனா FA. ஏன்னா ஏங்கிற துப்பாக்கிங்கிறனால FAங்கிற விசையை செயல்படுத்துது. அப்போது நியூட்டனின் 3வது என்ன சொல்லுது, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டுன்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த B அப்படிங்கிற குண்டு வந்து இந்த துப்பாக்கி மேலே FB அப்படிங்கிற ஒரு எதிர் விசையை செயல்படுத்துது. ஸோ அது எதிர் விசைங்கிறதுனால அந்த FBயை வந்து -FB அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியும்னா FA = -FB அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த விதியை பயன்படுத்தி தான் ராக்கெட்டுகள் இயக்கம் எல்லாமே அமைந்திருக்கிறது. இதுவரைக்கும் இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் இயக்க விதிகள் பார்ட் 2ல் நியூட்டனின் 3 இயக்க விதிகளை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.